உங்கள் எல்லாத்துக்குமே அந்த பச்சோந்தி தெரியும் இல்லைங்களா? டிவிகேலேருந்து தாவி டிஎம்கேக்கு போன ஒரு பச்சோந்தி. அந்த பச்சோந்தி இது ஒரு பழைய வீடியோ, அதுவும் தரமான ஒரு வீடியோ ஒன்று சிக்கிருக்கு. அந்த வீடியோவை இங்கே போடுறேன், அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்களே. ஒரு வேளை லாயர் ஆயிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வராங்க. ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவர் தப்பு பண்ணியிருக்காரு, உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்க அப்ப வந்து என்ன டிசிஷன் எடுப்பீங்க? அவங்கள தான் சேவ் பண்ண பார்க்கணும். லைக் எங்க கிளையண்ட் யார் வராங்களோ எங்களுக்கு அவங்களுக்கு அது தப்பு இல்ல, அவங்க தப்பு பண்ணிருக்காங்கல்ல. அட்வொகேட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எங்களை நம்பி வரவங்கள தான் நாங்க காப்பாத்தணுமே தவிர அவர் தப்பு பண்ணவரா. நீங்க சொல்றது எனக்கு வேற மாதிரி தோணுது. உங்க கிளைண்ட்டை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணி உங்கள்ட்ட எவ்வளவு வேணா பணம் கொடுத்தாலும் அப்ப யாரு என்ன வேணா தப்பு பண்ணிக்கலாமா? அவங்க எங்களை நம்பி வராங்க, உங்களை நம்பி வராங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு தான் நியாயமா இருக்கணுமே தவிர அவங்க பண்ண விஷயத்த நாங்க ஆராய முடியாது. அவங்களுக்கு தான் நாங்க நியாயமா இருக்கணும். அப்ப எதுக்கு இந்த ஒர்க்கு பண்ணாமே இருக்கலாம்ல? தப்புங்கிறது ஒரு தப்பு அப்படின்னா வச்சுக்க, அந்த தப்பை திருத்த தான் பார்க்கணும். அவங்க எங்க கிளைண்ட், நாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணக்கூடாது. அந்த பச்சோந்தி சொல்றத கேட்டீங்களா இல்லையா? அந்த பச்சோந்தி என்ன சொல்லுகிறது? அதாவது கிளைண்ட்டு காசு கொடுத்துட்டா அந்த கிளைண்ட்டு தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்க போயிட்டு நிற்பாங்களாம், அவங்க கிளைண்ட்டுக்காக பண்ணுவாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது? மேடம்க்கு தப்பு சரியெல்லாம் மேட்ரு கிடையாது, காசு தான் மேட்ருன்னு நல்லாவே தெரியுது. புரிஞ்சுக்கோங்க மக்களே, புரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்.